ஹாய் காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் கேஎஸ் ஹோம்மேட்லேருந்து பேசுகிறேன். சாரி காய்ஸ், 2 நாளாக நான் எந்த ஒரு கொண்டென்ட்டும் போஸ்ட் பண்ணலை. கொஞ்சம் வேலையாதனால என்னால் போஸ்ட் பண்ண முடியல. ஸோ திரும்பி நான் இன்றைக்கி சமையல் வீடியோ போட போகிறேன். என்ன வீடியோனாக்கா, சாடினை வச்சு சாடின் வறுவல் தான் எங்கள் அம்மா இன்றைக்கி செய்ய போகிறாங்க. இந்த சாடின் வறுவல் ஒரு சில பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாது. ஸோ யார் யாருக்குன்னு தெரியும், அவங்க இந்த வீடியோவை பார்த்து செஞ்சு ட்ரை பண்ணலாம். ஸோ வாங்க நம்ம அதுக்கான திங்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சாடின் பெரிய டின்னு நாங்கள் போத்தன் சாடின் வாங்கிக்கிட்டோம். நீங்கள் உங்களுக்கு என்ன பிராண்ட் வேணுமோ அதை வாங்கிக்கலாம். அப்புறம் உருளைக்கிழங்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு, கடுகு தாளிப்பு கொஞ்சம், பட்டை மிளகாத்தூள், அப்புறம் இது மீன் கறி, அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், இஞ்சி கொஞ்சம், பூண்டு ஒரு 5, ஊசி மிளகா 3, எங்கள் அம்மா 2 வெட்டி வச்சுருக்காங்க, காஞ்ச மிளகா, வெங்காயம் 2, தக்காளி பழம் 1. இதுதான் நீங்கள் நம்ம சமைக்க போகிற டிஷ்ஷுக்கான தேவையான பொருட்கள். வாங்க நம்ம சமைக்கிற வீடியோவுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வழக்கம் போல் சட்டியை எடுத்து தட்டி விட்டு எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் சூடாக வரைக்கும் வெயிட் பண்ணோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு தாளிப்பு சேர்த்துக்கோங்க. வெட்டி வச்சாங்களே வெங்காயம், காஞ்ச மிளகா, வெங்காயத்தை போட்டு அந்த கடுகு தாளிப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, வதக்கிக்கணும். இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிருக்கும். இது நல்லா போட்டு வதக்கணும் காய்ஸ். ஒரு 2 மினிட் நீங்கள் வதக்கினா நல்லா ப்ரௌன் ஆகிடும். அதுக்கப்புறம் என்னத்தை சேர்த்துக்கணுனாக்கா, பூண்டும் இஞ்சியும் சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா அதோட மிக்ஸ் பண்ணணும். இதை பாருங்கள், போட்டோன்னே சரியான வாசனை வருது, இன்னும் நல்லா வாசமாக வருது. ஸோ அதுவும் நல்லா ப்ரௌனாக வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்ட பிறகு அடுத்தது ஸோ இப்போ நல்லா வதங்கிய பிறகு தக்காளி பழத்தை சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நார்மலாக சாடின்னாலே எங்கள் அம்மா சாடின் கறி, சாடின் சம்பளம் செஞ்சுருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்களே இந்த சாடின் வறுவலை ட்ரை பண்ண போகிறோம். ஏன்னா எப்போதும் ஒரே மாதிரி சாப்பிட்டு எங்களுக்கும் போரிங் ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு புது ஐடியா இருந்தீங்க. ஓகே, இப்படி நல்லா கலர்ஃபுல்லான வெட்டி வச்சாங்க உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்கணும். ஆனால் இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லைனா ஒரு 5 10 நிமிஷத்துக்கு நல்லா வேணும். உருளைக்கிழங்கு நல்லா வெந்தால் தான் அது சாப்பிடும்போது நல்லா லம்பூட்டாக இருக்கும், இல்லைனா அப்படி கிராஸாக இருக்கும். ஸோ உருளைக்கிழங்கு கொஞ்ச நேரம் நல்லா வேகணும் காய்ஸ். உருளைக்கிழங்கு நல்லா அப்படி வெந்துடும். வந்ததுக்கப்புறம் வெட்டி வச்சாங்க ஊசி மிளகா, அது நீங்கள் போட்டுக்கலாம். ஊசி மிளகா நீங்கள் போடனாக்கா போடலாம், இல்லைனா போடனாக்கா பிரச்சனை இல்லை. இது நாங்கள் கொஞ்சம் உரப்பாக போட்டு தான் போடுறோம். யாருக்கு உரப்பு வேணாமல் நீங்கள் ஊசி மிளகா போடாங்க. அப்புறம் ஊசி மிளகா போட்டு கருவேப்பிலை வாசத்துக்கு போட்டு அதையும் நல்லா கிண்டுங்க. நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நீங்கள் இந்த டிஷ் இதுக்கு ரொம்ப விலையுள்ள ஜாமான்லாம் பாய்க்க வேணாம். எல்லாமே நார்மலாக நம்ம டெய்லி இதுக்கு பாய்க்கிறது தான். ஸோ எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும் நம்புறேன். ஏன்னா நார்மலாக இப்போ கோழி அந்த மாதிரினா நம்ம நிறைய ஜாமான் வாங்கணும். இதுக்கெல்லாம் நம்ம அந்த மாதிரி ஜாமான்லாம் வாங்க வேணாம். நம்ம ஜஸ்ட் எப்போதும் பாய்க்கிற ஜாமான் வச்சு தான் நம்ம சமைக்க போகிறோம். ஸோ அப்படி நல்லா வெந்ததுக்கப்புறம் சாடின்னு சேர்த்துக்கோங்க. நார்மலாக எல்லாம் எப்படி செய்வாங்கனாக்கா, மிளகாத்தூள்லாம் போட்டுட்டு கடைசியாக சாடின்னு போடுவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கக்கா, அந்த சாடின் தனியாக ஒதுக்கிட்டு அந்த சம்பளம் மிளகா முதல்ல போட்டு கிண்டிட்டு தான் கடைசியாக சாடின்னு போடுவாங்க. பட் எங்கள் அம்மா சாடினை முதல்ல மொத்தமாக சேர்த்துட்றாங்க. சேர்த்து அந்த சாடினோட வாடை அந்த ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் தான் மிளகாத்தூள் சேர்ப்பாங்க. ஸோ முதல்ல அந்த சாடினை சேர்த்துக்கிட்டு நல்லா அதையும் கிண்டி கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கணும். ஏன்னா கொதிக்க விட்டால் தான் அந்த ஸ்மெல்லாம் போய் நல்லா ஒரு வாசம் வந்ததுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூளையும் அந்த மீன் கறித்தூளையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். ஸோ சாடினை சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா அந்த இதோட மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் அந்த உப்பு எல்லாத்துக்கும் இப்படியே கம்பூர் ஆகும். ஸோ காய்ஸ் நல்லா கொதித்து நல்லா வெந்துருச்சு, அந்த ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ எங்கள் அம்மா அதில் பட்டை மிளகாத்தூளை சேர்த்துக்க போகிறாங்க. பட்டை மிளகாத்தூளும் மீன் கறித்தூளும் சேர்த்துக்க போகிறாங்க. சேர்த்துக்கிட்டு அதை நல்லா வதக்கணும். நல்லா அதில் சம்பூர் வரைக்கும் நல்லா வதக்குங்க காய்ஸ். இந்த மிளகா நல்லா அந்த பொடி நல்லா அந்த கறியில் மிக்ஸ் ஆகிடும். நல்லா வதக்கணும். ஒரு 5-10 நிமிஷத்துக்கு அது நல்லா வதக்குங்க. இந்த பாருங்க காய்ஸ், கொதிக்க வச்சதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் இறக்கி வச்சு சோறில் போட்டு சாப்பிட்லாம். இன்றைக்கி நாங்கள் இதை பீக்கங்காய் கறியோடு சாப்பிட போகிறோம். பீக்கங்காய் சாம்பார் எங்கள் அம்மா அதை செஞ்சுருக்காங்க, அதோடு நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ என்னை ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ரீபோஸ்ட் பண்ணி மறந்துடாமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ். நான் இதுக்கப்புறம் போகிற எல்லா வீடியோக்குமே நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ காய்ஸ்.